வணக்கம். இந்தியா நம்மளுடைய நியூக்ளியர் பாலிசியை மாற்றிருக்கிறோம். ஒரு அட்டாமிக் எனர்ஜி பில் அப்படின்னு ஒன்று பாஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். உலகத்தில் யாருமே பண்ணாதது. அதாவது அமெரிக்கா, சைனா, ரஷ்யா, பிரான்ஸ், ஜெர்மனின்னு சொல்லிட்டு எந்த நாடுகளும் பண்ணாத ஒரு புதுமையான ஒரு திட்டத்தை மோடிஜி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. 2047 பிளான் பண்ணி உலகமே பயங்கர உத்து கவனிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஜியோ பாலிட்டிக்கலில் இது ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம்னே சொல்லலாம். நம்ம கேள்விப்படுறோம் ராஜதந்திரம் சொல்லி அது நிஜமான ராஜதந்திரத்தை நிகழ்த்தி காமிச்சிருக்கிறாரு. இது கொஞ்சம் நுணுக்கமான ஒரு ரொம்ப வியக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அது நீங்கள் முழுசா பாருங்க, உங்களுக்கு நீங்க அப்ரிஷியேட் பண்ணுவீங்க எவ்வளவு பெரிய ராஜதந்திரத்தை மோடி அவர்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்க மணியன் கோபி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். அதுல ஜியோ பாலிடிக்ஸ் டுடே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளேலிஸ்ட் டெய்லி சாயந்தரம் 6 மணிக்கு நம்ம உலக அரசியல் இந்தியாவோட பார்வையில் 2-3 அப்டேட் நம்ம கம்பைல் பண்ணி ஒரே இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு உலக அரசியலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு சேரும். ஸோ நியூக்ளியர்ங்கிறது ஒரு வழிமுறை, எனர்ஜி நம்ம டெவலப் பண்ணுறதுக்கான வழிமுறை. இப்போ எக்ஸிஸ்டிங்காக நம்ம நியூக்ளியர் மூலமாக எவ்வளோ தான் பவர் ஜென்ரேட் பண்ணுறோம்னு சொன்னால் ஒரு 8 ஜிகாவாட் பவர் ஜென்ரேட் பண்ணுறோம். இப்போ நம்மளுடைய கெப்பாசிட்டி 8 ஜிகாவாட். இப்போ நம்மளோட கோல், இப்போ இந்த அட்டாமிக் எனர்ஜி பில் வருது, இந்த நியூக்ளியர் பாலிசியில் பிரைவேட்டைசேஷன் கொண்டு தான் மிகப்பெரிய பிளான். இந்த பிளான் மூலமாக நம்மளோட இலக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா 100 ஜிகாவாட், அதாவது 10 மடங்குக்கு மேலே 2047க்குள்ள 100 ஜிகாவாட் பண்ணுறது தான் பிளான். மோடிஜியோட இலக்கு நிர்ணயம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இலக்கையுமே அவர் ஜாஸ்தி தான் பண்ணுறாரு. அவர் வைக்கிற இலக்கே ரொம்ப பெருசாக தான் வைக்கிறார். அது வேற விஷயம். இவங்க 10ங்கன்னா அவர் 50 தான் இலக்கே வைக்கிறாரு. அப்படி 5 மடங்கு 6 மடங்கு இலக்கை வச்சதுக்கு அப்புறமா கூட அதையும் முந்திடுறாரு. அதான் அவருடைய விஷனும் அப்படி தான் இருக்குது. எக்ஸிக்யூஷன் அதோட பயங்கரமாக இருக்குது. அதனால இது நிறைவேறுங்கிற நம்மளுக்கு புரியுது. அப்போ இந்த நியூக்ளியர் பாலிசியில் என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் உலகத்தில் இருக்க சொல்லி அப்போ தான் நம்ம பண்ணியிருக்கிறதுடைய மகத்துவம் நம்மளுக்கு புரியும். உலகத்தில் இருக்க எல்லா நியூக்ளியர் பாலிசியுமே ஒன்று இந்த இருக்கும், இல்லை இந்த இருக்கும். என்ன எண்டுன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா என்ன மாடல், அமெரிக்கா ஒரு லீடர் இல்லையா, அவங்களோட பாலிசி ஃபுல்லி பிரைவேட்டைஸ்டு பாலிசி. மொத்தமாக எல்லாமே ஒரு பிரைவேட் நிறுவனத்தால் மொத்த நியூக்ளியர் பிளான்ட்டையும் பண்ண முடியும், மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும், ஜென்ரேட் பண்ண முடியும். அதில் ஒரே ஒரு ரெகுலேட்டர் பாடி இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒழுங்காக வச்சிருக்கீங்களா, சேஃப்டியாக மெயின்டைன் பண்ணுறீங்களா, யுரேனியம்லாம் பத்திரமா இருக்குதா, ஏதாவது லீக்கேஜ் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கு சர்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வெளியிருந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய பாடி மட்டும் தான் கவர்மெண்ட் பாடி. இது அமெரிக்காவோட மாடல். மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நியூக்ளியர் அரசாங்கங்கள் சைனாவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஃபுல்லி கவர்மெண்ட் ஓன்டு. அப்போ இது யார் தான் பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் மட்டும் தான் பண்ணும். இப்போ நம்ம நாட்டிலேயும் கவர்மெண்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹைப்ரிட் மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த ஹைப்ரிட் மாடல் பண்ணுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இந்த டெக்னிக்காலிட்டி சொல்லிடுறேன். டெக்னிக்கலி சொன்னதுக்கப்புறம் ராஜதந்திரத்தை பற்றி நான் முடிக்கும் போது சொல்கிறேன். ஸோ இப்போ ஹைப்ரிட் மாடல் என்னென்னா, ஃபுல்லாகவே கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கும். எதெல்லாம் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கும், செக்யூரிட்டி ஃபுல்லாக கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கும். அதாவது இது பாதுகாப்பு கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கும், அதோட இது பண்றது கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கும், டெக்னாலஜி கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கும், அது ஃபுல்லா கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கும். எங்கெல்லாம் பிரச்சனை இல்லையோ, எங்கெல்லாம் சேஃப்டி இஷ்யூஸ் இல்லையோ, அங்க ஃபுல்லா பிரைவேட் ஃபுல்லா அலோவ் பண்றாங்க. இது ஒரு பிரில்லியண்டான ஐடியா. ஏன் இதை அவங்க இது வரைக்கும் யோசிச்சது இல்லைங்கிறது யாராலையுமே கற்பனை பண்ண முடியல. எப்பவுமே அப்படிதான் வச்சுக்கோங்களேன், சின்ன விஷயமா தான் இருக்கும். ஆனா அதை யாரும் பண்ணாம இருப்பாங்க. அது முதல்ல பண்ணும்போது அது ஆச்சரியமா இருக்கும். அப்புறம் எல்லாரும் தோணும், இதையே நம்ம யோசிக்கல, எல்லாருக்குமே தோணும். அப்படி யோசிக்கிறதுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, பிளாங்க் ஸ்லேட்லேருந்து யோசிக்கணும். அப்போ நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டோம்னு சொன்னால், ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு முன்னாடி, ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் நம்மளால புதுசாக யோசிக்க முடியாது. இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள், நியூக்ளியர்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்போ அவ்வளோ பெரிய விஷயத்தில் எல்லாருமே என்னதான் பண்ணுறாங்கன்னு சொன்னால், இப்படி தான் பண்ணும் போலன்னு ஒரு மைண்ட் ஃபிக்ஸ்டோடையே பண்ணுறாங்க. இவர் ஒரு பெரிய லிசனருங்கிறதுனால, ஒரு விஷனரிங்கிறதுனால ஒய் நாட் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அதில் உள்ள என்ன பிரச்சனைகள்லாம் தகர்த்துட்டு இது கொண்டு வராது. அப்போ இது மட்டும் தான் காரணமாக இருக்குது. இதில் என்ன லாபம் இருக்குன்னு சொன்னால், கவர்மெண்ட்டால் அவ்வளோ ஃபண்டு போட முடியாது, பிரைவேட்டால் அவ்வளோ ஃபண்டு போட முடியும். அஃப்கோர்ஸ் ஏன் ஃபண்டு போகிறாங்கன்னா அவ்வளோ லாபம் எடுக்க போகிறாங்க, அது ஒன்று. இன்னொன்று நம்மளால் அவ்வளோ வேகமாக இதை வளர்ச்சி பாதையில் கொண்டு போக முடியும். 10 மடங்கு இன் 15 இயர்ஸுங்கிறது, அது 20 இயர்ஸுங்கிறது சாத்தியமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் சாத்தியப்படுத்தி காட்டுவார். ஸோ அது ரெண்டாவது. மூணாவது முக்கியமான காரணம் இருக்குது. நம்ம நியூக்ளியர் பாலிசி இவ்வளோ தூரம் ஒரு ஹைப்ரிட் மாடல் கொண்டு பிரைவேட் பிளேஸ் உள்ள இதை கிரியேட் பண்ணுறதோடைய முக்கியமான காரணங்கள் இருக்குது. அந்த ராஜேந்திரம் காரணம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ தூரம் நம்மளுக்கும் மற்ற நாடுகளுக்குள்ள பின்தங்கி இருக்குங்கிறத சொல்லிட்டு நான் அந்த ராஜேந்திரத்தை பாயிண்ட்டுக்குள்ளே வரேன். ஸோ தட் நம்மளோட மேக்னிட்யூட் தெளிவாக புரியும். இப்போ நம்ம உலகத்தில் எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நியூக்ளியர் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் இல்லை, பொதுவாகவே எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் எவ்வளோ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2023 உள்ள டேட்டா தான் நம்ம கிட்ட இருக்குது. 2023 டேட்டா படி மொத்தமாக 30,000 டெராவாட் ஒரு வருஷத்துக்கு, ஒரு ஆனுவல் கன்சம்ஷன் 30,000 டெராவாட் தான் உலகத்தோடைய டோட்டல் கன்சம்ஷன். இந்த 30,000 டெராவாட்டில் கிட்டத்தட்ட 3 ஒரு பங்கு சைனா.
யோசிச்சு பாருங்களேன். 9000 டெராவாட் சைனா தான் கன்சியூம் பண்ணுது. அதே மாதிரி 6ல் ஒரு பங்கு ஒரு 5000 டெராவாட் வந்து அமெரிக்கா கன்சியூம் பண்ணுது. நம்ம 15ல் ஒரு பங்கு 2000 டெராவாட் தான் நம்ம கன்சியூம் பண்ணுறோம். நம்மளோட டபுள் மடங்கு வந்து அமெரிக்கா கன்சியூம் பண்ணுது, நம்மளோட 4 மடங்கு 5 மடங்கு அதிகமாக சைனா கன்சியூம் பண்ணுது. இவ்வளோ தூரம் நம்ம இருக்கும். நம்ம பாப்புலேஷன் பார்த்தா நம்ம சைனாவோட அதிக பாப்புலேஷன். ஸோ அஃப்கோர்ஸ் 2023 நெக்குன்னு வச்சுக்கலாம். இவங்களோட ப்ரொஜெக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா 2047 வரும்போது கூட நம்மளால அமெரிக்காவை முந்த முடியாதுங்கிறாங்க. அதுக்கு பல காரணங்கள். பாப்புலேஷன் என்ன இருந்தாலுமே அங்கே அவங்களோட இன்டர்நெட் கரண்ட் யூசேஜே ஜாஸ்தி. சரி, இப்போ நியூக்ளியர் சொல்கிறோமே, இப்போ இவ்வளோ தூரம் தேவைப்படுது, அதனால நம்மளுக்கு தேவைக்காக போகணுங்கிறது ஒரு காரணம். இன்னொரு முக்கியமான காரணம், அவ்வளோ தூரம் வந்து அது எக்கனாமிக்கலான ஒரு எனர்ஜி சோர்ஸ்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தூரம் எக்கனாமிக்கல்? இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்க கரண்ட்டோடைய 10ல் 1 பங்கு தான் வந்து அதோடைய செலவு இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு கரண்ட் பில் 5000 வருதுன்னு சொன்னால் நியூக்ளியர் மூலமாக இந்த எனர்ஜியை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொன்னால் 500 ரூபாய் தான் வரும். 5000 500 ஆயிடுது. ஸோ 10ல் 1 பங்கு காஸ்ட் குறைஞ்சிரும். க்ளீன் எனர்ஜின்னு சொல்லி சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அதில் உண்டான ரிஸ்க் இருக்குது. எனிவே ஒரு ப்ளஸ் இருக்குன்னா அதுக்கு உண்டான மைனஸ் இருக்கும். அதை எப்படி நம்ம வந்து சேஃப்கார்டு பண்ணணுங்கிறதா பிளான் அதை பண்ணிட்டு இருக்காங்க. சரி, எதுக்கு இவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து பவர் தேவை? இன்னும் 2042 ரொம்பவே போகுது. சோலார் வந்து ட்ரை பண்ண போகிறாங்க. அப்போ எனர்ஜி வந்து ரொம்ப பயங்கர குரூஷியலாக இருக்கும் போது எதுக்கு இவ்வளோ பவர் தேவைன்னு சொன்னால், நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிட்டு அதோடைய தேவையோடைய முக்கியத்துவத்தை மட்டும் நான் சொல்லிட்டு நான் அடுத்த டாபிக் உள்ள போயிடுறேன். இது ரொம்ப டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கு. இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்னதாக ஒரு 1 லைன் மட்டும் சொல்லி புரிய ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம ஏஐன்னு சொல்கிறோம் இல்லையா? ஏஐ வர 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 கம்ப்யூட் பவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கம்ப்யூட் பவர்னா ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஸ்ட்ராங்காக அதுக்கு வேலை பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மளுக்கு எல்லாமே வந்து விர்ச்சுவலாக தான் தெரியுது. கண்ணு நம்மளுக்கு இன்டர்நெட்டில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஆன்லைனில் தான் தெரியுது. ஆனால் எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு ஃபிசிக்கல் கம்ப்யூட்டர் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து நம்ம இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்கள் கம்ப்யூட்டருக்கு என் கம்ப்யூட்டர் அப்லோட் பண்ணிட்டேன், உங்கள் கம்ப்யூட்டர் பார்க்குறீங்க. இது ரெண்டுத்துக்கும் வேலை பண்ணுறதுக்காக ஒரு மிகப்பெரிய கம்ப்யூட்டர் வேலை பார்க்குது. அந்த கம்ப்யூட்டர் வந்து அமெரிக்காவில் இருக்குது, பாம்பேயில் இருக்குது, டேட்டா ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்குது, இதை ப்ராசஸ் பண்ணுறது ஒரு இடத்துல இருக்குது. இது எல்லாம் வந்து ஃபிசிக்கல் யூனிட்ஸ், எல்லாமே ஃபிசிக்கல் யூனிட்ஸ். அப்போ அந்த ஃபிசிக்கல் யூனிட் ஸ்ட்ராங்காக தான் வந்து உங்களுக்கு சீம்லெஸ்ஸாக ஃபாஸ்ட்டாக இருக்குது, இன்டர்நெட் ஃபாஸ்ட்டாக இருக்கிறது. இல்லாட்டி வந்து அந்த டேட்டா வந்து ரொம்ப பேக்கப் ரொம்ப சேஃபாக இருக்குன்னா இன்னொரு இடத்துல அதை சேவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ ஃபிசிக்கலாக ஜாஸ்தியாக ப்ராசஸிங் ஸ்ட்ராங்காக அந்த கம்ப்யூட் பவருங்கிறது ஜாஸ்தியாகும். நம்ம கம்ப்யூட் பவர் ஜாஸ்தி ஆகணும்னு சொன்னால் மிகப்பெரிய கம்ப்யூட்டர் ஆகிடும். 100கணக்கான கம்ப்யூட்டர்ஸ், 1000கணக்கான கம்ப்யூட்டர்ஸ், 1 லட்சம் அப்படின்னா அவ்வளோ கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். எப்படிப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ்னா ஹெவி கம்ப்யூட்டர்ஸ். அது எவ்வளோ நேரம் ஓடணும்னு சொன்னால் 24/7 அந்த கம்ப்யூட்டர் ஆனில் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து 24/7 இன்டர்நெட் ஒர்க் ஆகுது இல்லை? அப்போ 24/7 கம்ப்யூட்டர் ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் ஆனில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் வந்து 24/7 நிறைய கம்ப்யூட்டர் சேர்த்துட்டே போகிறீங்க. எவ்வளோ அதுக்கு கரண்ட் தேவை? அதோட கரண்ட் தேவை ஒரு நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ ஏஐனால மட்டுமே மொத்த உலகத்தோட கரண்ட் தேவையோட அதிகமான கரண்ட் தேவை ஏஐக்கு தேவைப்படுதுங்கிறாங்க. அப்போ அவ்வளோ பெரிய பவர் ஜென்ரேஷன் வந்து வளர்ந்துட்டே போகணும். இவங்க எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, ஜெஃப் பிசாஸ் அப்படின்ற அமேசான் இருக்குல்ல, அமேசானோட முதலாளி. அமேசான்கிறது நம்ம ஆன்லைனில் வியாபாரம் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அந்த அமேசான் தாண்டி கம்ப்யூட்டர் ஃபீல்ட்லையும் ஸ்பேஸ் ஃபீல்ட்லையும் மிகப்பெரிய வேலை பண்ணிட்டு இருக்காங்க அமேசான். பாதி இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லாம் கேள்விப்படுறோம்ல, நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வந்து அமேசானோடைய டெக்னாலஜியில் தான் நெட்ஃப்ளிக்ஸே ஓடுது. அப்போ அவ்வளோ பெருசு அமேசான்னு நம்ம இன்டர்நெட்டில் ஒரு இது பார்க்குறோம், ஓடிடி சீரிஸ் பார்க்குறோம்ல, அது மாதிரியே நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸோடைய டெக்னாலஜி பேக்கப்பே அமேசான் கிட்ட தான் இருக்குது. அப்போ அவ்வளோ பெருசு. அது போக அவங்க ஸ்பேஸ்லேயும் வேலை பண்ணுறாங்க. எலான் மஸ்கோடைய ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரியே இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ளூன்னு சொல்லிட்டு ஸ்பேஸில் வேலை பார்க்குறாங்க. இவங்க எந்த அளவுக்கு ஐடியா போயிட்டாங்கன்னா, நம்மளுக்கு இங்கே கரண்ட்டே பத்தாது, நம்மளால் அவங்க தயார் பண்ண முடியாது, நான் சூரியன் கிட்ட இருந்து எடுத்துக்கிறேன். அப்போ நான் சூரியனை இங்கே வர வச்சு நான் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இந்த செட்டப் எல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து சோலார்லேயே நேராக அங்கே ஸ்பேஸ்லேயே நான் போய் சென்டரை வச்சுக்கிறேன். ஏன்னா அது அங்கன்னா நான் ஃபுல் பவர் அங்கேருந்து எடுத்துப்பேன். ஸோ நான் ஸ்பேஸ்லேயே போயிட்டு சோலார்லேருந்து டேரெக்டாக கரண்ட் எடுத்து நான் வந்து 24 ஹவர் அங்கேருந்து எடுத்துகிட்டு எனக்கு செலவே ரொம்ப மிச்சமாயிரும், எக்ஸ்ட்ரீம் பவர் எடுக்க முடியுங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அந்த யோசனை போயிடுச்சு. இப்போ அவங்களால அது பண்ண முடியும், நம்மளால் அந்தளவுக்கு பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல, ரொம்ப டைம் ஆகும். அப்போ இப்போ முதல்ல என்ன தேவைன்னா, நம்ம நாட்டில் அவ்வளோ எனர்ஜி தேவை ஜாஸ்தி ஆகிட்டே போக போகுது. அதுக்கு நம்மளுக்கு வந்து நியூக்ளியர் ரொம்ப மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்க போகுது. ஸோ முதல்ல இப்போ வந்து ரஷ்யாவோட ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டோட கூடங்குளத்தில் ஒரு மிகப்பெரிய பிளான்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் நம்ம ஆளுங்களுக்கு தெரியல. இது தெரிஞ்சாலும் அவங்களுக்கு காசு வரலன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ டீப் ஸ்டேட்லேருந்து ஏதோ பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு காசு வரும். காசு நம்புறோம் அவங்க வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது ஒரு பக்கம் நடக்க போகுது. சரி, இப்போ ராஜேந்திரன் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். இப்போ அமெரிக்காவுக்கு நம்மளுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை என்னன்னா, நீங்கள் ரஷ்யா கிட்ட வாங்காதீங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம். அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி இருக்கு. அவங்களுக்கு ட்ரேட் டெபிசிட் நிறைய இருக்குது. அவங்களுடைய பொருளாதார வீழ்ச்சி அடையுது. டாலர் வந்து டீஸ்டெபிளைஸ் ஆகிட்டு இருக்குது. மொத்தத்தில் காசு இல்லை. அப்போ இந்த காசை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு என்ன வழின்னு பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்கிட்ட நிறைய தொழில் பண்ணுன்றதுல அவங்க நிற்கிறாங்க. நம்ம நேற்று வீடியோவில் பார்த்துருப்போம். ட்ரேட் டெபிசிட்னா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்போ ட்ரேட் டெபிசிட் குறைக்கிறதுக்காக எல்லா நாட்டுக்கிட்டையும் அவங்க கழுத்து நெரிச்சு என்கிட்ட வாங்க, நீ வெளியே வாங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அதில் என்ன ஒரு ஸ்டெப்பு போய் மேலே போயிட்டாங்கன்னா, என்கிட்ட இருந்து விவசாய பொருட்கள் வாங்குன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்புறம்
ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு விதைகள்லாம் வாங்குன்னு புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மோடிஜி தெளிவாக சொல்லிட்டாரு, என்ன ஆனாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனாலும் சரி, எனக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஆபத்தானாலும் பரவாயில்ல, நான் என் விவசாயிகளுக்கு வந்து நான் அந்த மாதிரி துரோகம் பண்ண மாட்டேன். உங்கள் நாட்டில் இந்த விவசாய பொருட்கள், அதுவும் பர்டிகுலர்லி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு விவசாய பொருள் என்னால் இம்போர்ட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லி ஒரே அடி அடிச்சிட்டார். அது அவங்களுக்கு வந்து பொறுத்துக்கவே முடியல. டைரி ப்ராடக்ட்ஸ் முதல் கூட நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கேட்குறோம். நம்ம முடியவே முடியாது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டோம். இதில் மிகப்பெரிய கிளாஷ் ஆயிடுச்சு. ஈகோ வெடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு செல்ஃப் அப்சஸ்டான ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவருக்கு வந்து ஈகோ பயங்கரமாக அடிச்சிருச்சு, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ காசு இவருக்கு என்ன பிரச்சனை, நம்மளால் இதுக்குள்ளே உள்ளே விட முடியாது. ஆனால் அவனும் காசு வேணும்னு கேட்குறான். அவனும் நம்ம வந்து பர்ச்சேஸ் முடியாது. நம்ம மொத்த டெக்னாலஜியும் அவங்கள நம்பி தான் இருக்குது. நம்ம எவ்வளோ தூரம் அமெரிக்காவை நம்பி இருக்கோங்கிறதுக்கு நான் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்றேன். நான் ரொம்ப டீட்டெயிலாக போகிறேன் கிடையாது, ரொம்ப தேவை. நீங்கள் பொறுத்திருந்து கூட பாருங்கள், இல்லை ஃபாஸ்ட் பண்ணி பாருங்கள், 1.25 எக்ஸ்போர்ட் பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், நம்ம டெபிட் கார்டு எடுத்திங்கன்னா ரூபே இருக்கிறது போக மீதி 70%, 60% விசா, மாஸ்டர் கார்டு ரெண்டும் அமெரிக்கா. அதை கட் பண்ணால் நம்மளால் போயிட்டு ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்க முடியாது. யூடியூப், வாட்ஸ்அப், ஜிமெயில், இன்ஃபேக்ட் இன்கம் டேக்ஸ் நான் வெப்சைட் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் இன்கம் டேக்ஸ்லேருந்து வர மெயில் எல்லாம் ஜிமெயிலுக்கு தான் வரும். ஜிமெயில் அவனோடது, கூகுள் அவனோடது. அதெல்லாம் தாண்டி பேங்க் சாஃப்ட்வேர்லாம் இருக்குல்ல, அந்த பேங்கிங் சாஃப்ட்வேர்லாம் வேணால் நம்ம ஆளுங்க ரெடி பண்ணியிருப்பாங்களா இருக்கும். அந்த சாஃப்ட்வேர்லாம் போய் ஒரு இடத்துல ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குள்ள க்ளவுடு, அந்த க்ளவுடு பார்த்தோன்னு சொன்னால் மேஜராக 3 க்ளவுடு. ஒன்று வந்து அமேசானோட AWSன்னு ஒரு க்ளவுடு, கூகுள் க்ளவுடு, அதுக்கப்புறமா மைக்ரோசாஃப்டோட அஸ்யூர்னு ஒரு க்ளவுடு. இது 3மே அமெரிக்கா. அப்போ மொத்த இன்டர்நெட்டே அமெரிக்காவை நம்பி தான் இருக்குது. அப்போ இன்டர்நெட் இல்லாமல், வாட்ஸ்அப் இல்லாமல், இந்த டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு சொன்னால் அது இல்லாமல் என்ன பண்ண முடியும்? சரி, இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் போனதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லார் கையிலையும் ஃபோன்ஸ் இருக்குது. நம்ம நாட்டில் இருக்க எல்லா ஃபோனுமே ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ், இல்லை ஆப்பிள் ஃபோன்ஸ். இந்த 2 தவிர வேறு ஃபோனே நம்மளுக்கு கிடையாது. நீங்கள் ஃபிசிக்கல் டிவைஸ் வேணால் நம்ம நாட்டில் தயார் பண்ண சொல்லிக்கலாம். ஆனால் அந்த டிவைஸ்க்குள்ளே இருக்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குல்ல, அது ஃபுல்லாக அமெரிக்கன். கம்ப்யூட்டர், இந்தியாவில் இருக்க 99% கம்ப்யூட்டர்ஸ் விண்டோஸ், இல்லாட்டி ஆப்பிள் மேக், iOS. அப்போது நீங்கள் அமெரிக்கன் கம்பெனியை எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஒரு கம்ப்யூட்டர் வேலை பார்க்காது, ஒரு மொபைல் வேலை பார்க்காது, ஒரு டெபிட் கார்டு வேலை பார்க்காது, பேங்கிங் சாஃப்ட்வேர்ஸ் ஒர்க் ஆகாது, இன்டர்நெட்டே ஒர்க் ஆகாது. இன்டர்நெட் ஒர்க் ஆனாலும் அதில் என்ன பண்ண தெரியாது. இப்போ தான் நம்ம வந்து பேபி ஸ்டெப்ஸ் எடுக்க வச்சுருக்கோம். ரூபே கார்டு, விசா, மாஸ்டர் மட்டும் இருக்க வேண்டாம், நானே ஒரு கார்டு வச்சுக்கிறேன், ரூபே கார்டு. யூபிஐயில் பணம் அனுப்பிச்சுலாம் நம்ம நினச்சோன்னு சொன்னாலுமே, விஜிபே இல்லை நான் பீம் வச்சிருக்கேன்னு சொன்னாலுமே, ஆண்ட்ராய்டு இல்லாமல் என்ன பண்ணுவீங்க? இதுக்கு எல்லாத்துக்கும் வேறு வழி இருக்குது. இப்போ ஓப்பன் சோர்ஸ் தான், ஆண்ட்ராய்டு வந்து ஓப்பன் சோர்ஸ் தான், வேலை பார்க்கலாம் சொல்லிக்கலாம். கொஞ்ச நாள் ஓடுமே ஒழி அதோட அப்டேட் இல்லாட்டி, அப்போ மிகப்பெரிய நம்மளை கற்பனை கெட்டாத அளவில் நம்ம வந்து டிபெண்ட் ஆகிருக்கும் அமெரிக்காவை. அப்போ இப்போ என்ன பண்ண முடியாது? நம்மளால் சண்டை போட முடியாது. ஆனால் அதே சமயத்தில் நம்மளால் பணிஞ்சும் போக முடியாது. அப்போ இதுக்கு வேலை வழி கண்டுபிடிக்கணும். அப்போது இப்போ அரட்டைன்னு ஒன்று கண்டுபிடிக்க சொல்கிறாரு. கூகுள் மெயிலுக்கு பதிலாக ஜோகோ மெயில் ஒன்று பண்ண சொல்கிறாரு. நம்மளே ஜிபிஎஸ்ல வந்து கூகுள் மேப்ஸுக்கு பதிலாக வேறு ஒரு மேப்ஸ் ரெடி பண்ணணும்னு சொல்கிறோம். இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோலாம் காணாமல் போயிடும். ஏன்னா கூகுள் மேப்பை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ராபிடோ, ஓலா, ஊபர், ரெட் டாக்ஸி நம்ம சொல்கிறோம் தமிழ்நாட்டில் நம்ம ஊருதுன்னு சொல்கிறோம். அது கூகுள் மேப் இல்லாமல் ரெட் டாக்ஸி வேலை செய்யாதே. எப்படி நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கீங்களான்னு தெரியும். அப்போ அவ்வளோ தூரம் பிணைஞ்சு நம்ம டிபெண்டன்சி இருக்குது. அப்போ பணிஞ்சும் போகக்கூடாது. அப்போ இதுக்கு என்ன வழின்னு சொன்னால் அவர் யோசனை பண்ணி தான் இந்த நியூக்ளியர் பிரைவேட்டைசேஷன் மாடல் கொண்டு வந்து. உனக்கு தேவை காசு, நான் எப்படி காசு கொடுத்தா உனக்கு என்ன? நான் இந்த ஏரியாவை நான் உனக்கு ஓப்பன் பண்ணி தரேன், ஆனால் சேஃப்டியும் நான் பாதுகாக்கணும். அதுக்காக நான் நியூக்ளியருக்கு அவன்கிட்ட கொடுத்தோன்னா எவ்வளோ பெரிய ரிஸ்க். இப்போ நம்ம இண்டிகோ வந்து நம்பி இருந்ததுனால எவ்வளோ பெரிய பிரச்சனையில் நம்ம மாட்டிட்டு இருக்கோம். அப்போ திரும்ப நம்ம இன்னொரு பிரைவேட் கம்பெனி, அதுவும் ஃபாரின் பிரைவேட் கம்பெனி கிட்ட நம்ம வந்து அப்படிலாம் கொடுத்தா பெரிய ரிஸ்க் ஆகிடும் இல்லையா? அப்போ அதுக்கு என்ன வழிமுறை? ஹைப்ரிட் மாடல் கொண்டு வரலாம். எப்படி ஹைப்ரிட் மாடல்? நான் வந்து பாதி கண்ட்ரோல் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் நான் வச்சுக்கிறேன், மற்ற பணம் சம்பாதிக்கிற இடம், மற்ற ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் உள்ளே வந்துக்கும். இப்போ சேஃப்டியை பாதுகாத்தாச்சு, அமெரிக்காவோட பண தேவைக்கு நம்ம தீனி போட்டாச்சு, அந்த டிபெண்டன்சியும் அவனுக்கும் நம்ம மேலே டிபெண்டன்சி வர்ற மாதிரியான ஒரு ஏற்பாடு பண்ணிட்டோம். ஏன்னா இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி, நம்ம நாட்டோட பாப்புலேஷன் நம்மளுக்கு தெரியும், நம்ம மூலமாக அவன் நியூக்ளியர் மூலமாக சம்பாதிக்க போகிறது எக்கச்சக்கமாக இருக்க போது அவங்களால அதை விடவே முடியாது. அப்போ அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகிடும். அப்போது விவசாயிகளையும் பாதிக்க வைக்காமல், நம்மளோட சேஃப்டியும் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல், அவங்களோட ஈகோ, அவங்களோட பண தேவையும் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சிடும். அப்போ அந்த டைம் கூட நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த டிபெண்டன்சி நம்மளோட அவங்க டெக்னாலஜி டிபெண்டன்சி, டிஃபென்ஸ் டிபெண்டன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு டேபிளில் முன்னாடி உட்காந்துட்டு நீ முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்ல முடியும். இப்போ நம்மளால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்ல முடியாது. சொல்லி இப்போ எப்படி இண்டிகோ வந்து எல்லா ஃப்ளைட்டும் கேன்சல் பண்ணணும் அந்த மாதிரி அவன் பண்ணான்னு சொன்னால் அவ்வளோதான், ஒன்றும் ஆகாது. என்ன ஆகும் தெரியுமா? இங்கே உள்ள ஒரு கலவரத்தை ரெடி பண்ணி கவர்மெண்ட்டை கவுத்திடுவானுங்க. கவர்மெண்ட்டை கவுத்திட்டு ராகுல் காந்தி மாதிரி யாராவது உட்கார வச்சு அமெரிக்கா என்ன சொன்னாலும் மண்டே ஆட்டு விட்டுருவாங்க. அவ்வளோதான். அவன் ஒன்றும் என்ன சொல்கிறது, போர்லாம் நடக்காது. நம்ம இப்போ பயமுறுத்தின மாதிரி வந்து விசா மாஸ்டர்கார்டில் ஒன்றும் ஆகாது. மக்களே சண்டை போட ஆரம்பிச்சாங்க. மக்களுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் திங்கிங் நம்ம நாடு இருக்கணும் அப்போலாம் யோசனை இருக்காது இல்லையா? எனக்கு இன்றைக்கி பிரச்சனை சால்வ் ஆகணும், இன்றைக்கி எனக்கு பிரச்சனை சால்வ் ஆகணும், என்ன வேணால் நடந்துட்டு போட்டோம், நீ யார்கிட்ட வேணால் போயிட்டு நீ சரண்டர் பண்ணிக்கோ, எனக்கு நாளைக்கு வர போகிற பிரச்சனை எனக்கு அதிக கவலை இல்லை, எனக்கு இன்றைக்கி பிரச்சனை அப்படி தானே மக்களோட மனநிலை இருக்குது. அதனால் அவங்களையும் நம்ம தாஜா பண்ணணும், மக்களையும் நம்ம புரிய வைக்கணும், டெமோக்ரஸியும் நம்ம தோக்க முடியாது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ பட்டியலிட்டு போட்டால் எனக்கு இப்போ தலை சுற்றுது.
மக்கள் கிட்ட கெட்ட பேர் வரக்கூடாது, மக்கள் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும், உள்ள ஒரு சிவில் வார் வரக்கூடாது, அமெரிக்காவோட ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவனுக்கு காசு கொடுக்கணும், நம்மளோட நியூக்ளியர் சப்போர்ட்டும் சேஃப்டி மெஷர்ஸும் பாதுகாக்கணும், விவசாயிகளுக்கு பாதிப்பு வரக்கூடாது, அந்த இம்பார்ட்டன் நம்ம ஒத்துக்கூடாது. அதே சமயத்தில் இது எல்லாம் நிறைவேற்றிட்டு நம்ம நாட்டுக்கும் அது வளர்ச்சியாக இருக்கணும். இது எல்லாத்துக்கும் டிக்காது பாருங்களேன், எல்லா செக் பாக்ஸும் டிக் ஆகி நியூக்ளியர் பாலிசியோட ஹைப்ரிட் ப்ரைவேட்டைசேஷன் மாடல் எல்லாத்துக்கும் டிக்காது. இது அப்படியே பிரமிக்க வைக்கக்கூடிய ராஜதந்திரம். ஆனால் இதை வந்து எடுத்து சொல்கிறதுக்கு இல்லாட்டி ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணுற மனநிலை இப்போ இல்லை. இதை சொன்னால் எப்படி தான் ஆகும்னு சொன்னால், இந்த மே 17 இயக்கம் மாதிரி நிறைய இயக்கங்கள் இருக்குது. அவங்க வந்து ஒரு வெறுப்பு அரசியல் பரப்புறது, நாட்டுக்கு ஆபத்து, நம்ம நாடை வந்து பலிகடாக கொடுக்குறாங்க, கார்பரேட்டுக்கிட்ட விற்கிறாங்க. இதில் எப்படி சொல்லுவானுங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏசி போட்டு இப்போ விஜய் மாதிரி சார்ட்டர்டு ஃப்ளைட்டில் போயிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்ப்பாங்க. இப்போ சீமான் அவர்கள் வந்து இசுசு காரில் ட்ராவல் பண்ணிவிட்டு ரோடு வேணாம்பார், ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டை வேணாம்பார். நம்ம வந்து நம்ம முன்னார்கள் மாதிரி நீங்கள் வேஷ்டி கட்டிட்டு ரோட்டில் நடந்துட்டு இது சொன்னால் கூட என்னால் ஓகேம்பேன், அப்போயும் புரியலன்னு சொல்லுவேன். பட் அது அட்லீஸ்ட் ஒரு இன்டெகிரிட்டியாச்சு இருக்குது. பண்ணுறதெல்லாம் வேறு, சொல்கிறதெல்லாம் வேறு. மக்களை முட்டாளாக்கி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிறுதுளி பெருவெள்ளம். நம்ம வந்து நல்ல விஷயங்களே பரப்புவோம், ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவோம், நாலேஜ் பேஸ் டெவலப் பண்ணுவோம். ஒரு காலத்தில் அட்லீஸ்ட் நம்ம நாட்டில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் நடக்குது, எவ்வளோ பெரிய ராஜதந்திரம் நடந்துட்டு இருக்குங்கிறது இப்போயே புரிய வச்சிட்டோம்னா நல்லது. நாளைக்கு எப்படி வரலாறு கண்டிப்பாக பேசதாங்க போகுது, அதில் எனக்கு சந்தேகமே கிடையாது. அதில் இன்னொன்று சேர்த்து பேசு, என்ன பேசுன்னு சொன்னால், அப்போ தமிழ்நாட்டில் இவ்வளோ முட்டாள்கள் இருந்திருக்காங்களே, இவ்வளோ தூரம் பிரெயின் வாஷ் ஆகிட்டாங்களேன்னு நம்மளை சேர்த்து திட்டுவாங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸ்கூட்டி சீக்கிரம் சரியாக நம்புவோம். இது ராஜதந்திரம்னு ஃபீல் பண்ணி எனக்கு ரொம்ப கூஸ் பம்ஸாக இருந்துச்சு ஃபுல்லாக நான் படிச்சு பார்க்கும்போது. உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஜியோ பாலிட்டிக்ஸ் டுடே பற்றின உங்களோட அபிப்பிராயத்தையும் பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் பார்ட்டி வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.